இன்னொரு முக்கியமான டிஸ்கஷன் என் டீமோட பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஐடியில் அந்த ஜேர்னி டெவலப்பர், ட்ரெயினியாக இருந்து ஒரு லீடர்ஷிப் வரைக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஜிக்ஸாக்காக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு ஃபால் டவுன் வரும், திடீர்னு அப் வரும். ஸோ குழப்பமாக இருக்கும். நான் உண்மையிலேயே ஒரு டெக்னிக்கல் பர்சனா, இல்லை நான் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ராக்கில் ஒரு பையனா அப்படின்னு குழப்பம் வரும் இல்லையா? அப்போ நான் சொன்னேன், சரி ஐடி வந்து எல்லாத்தையுமே கொடுத்துடாது. நீ நீ ஒரு டெக்னிக்கல் பர்சனாகவும் போக முடியாது, ஒரு பக்கம் வந்து லீடர்ஷிப் ரோலும் பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட் ட்ராக் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே கொடுக்காது. ஆனால் உன் டேலண்ட்டுக்கு என்ன தகுதியோ அதை கண்டிப்பாக கொடுக்கும். எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 25 இயர்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல்டில் உங்கள் டேலண்ட் எப்படி தெரியாமல் போகும். உடனே அதுதான் என்ன டேலண்ட் எனக்கு தெரியல, நான் டெக்னிக்கலாக போகிறதா மேனேஜ்மெண்ட் ட்ராக்குக்கு போகிறதான்னு தெரியல, எது என்னுடைய தகுதி அப்படின்னு. ஸோ தகுதி அப்படிங்கிறது நீங்கள் நல்லா பார்க்கணும். நீங்கள் ஒரு 10-15 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த இடத்துல ஹாப்பியாக இருந்தீங்கன்னு பார்க்கணும். எது உங்கள் தகுதியோ அந்த தகுதியை நோக்கி தான் நான் போகணும்னு சொல்கிறேன். அப்போ எது உங்களுக்கு அதிகமான புகழையும் பணத்தையும் சம்பாதிச்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கிற மேட்டர். அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், எல்லோரும் கூப்பிடுவாங்க, இதை செய்ய அதை செய்யுமாங்க. அது கிடையாது. எதை செய்யும்போது உங்களுக்கு மன நிம்மதியும் பணமும் கிடைக்குது. பணம் மேட்டர்ஸ். அதாவதுனா வருமானம் உங்களை ஹாப்பியாக நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் சுகமாக இருக்கணும். இந்த வேலையை பார்க்கும்போது, இந்த ரோலை ப்ளே பண்ணும்போது ஒரு 2 வருஷம் நான் சுகமாக இருந்தேன் அப்படின்னா அதுதான் உங்கள் தகுதி. ஸோ தகுதி என்பது உங்களை நீங்கள் எப்படி சுகமாக வச்சுக்கிச்சு, அந்த தகுதி உங்களை எப்படி சுகமாக வச்சுக்கோ அதை பிடிச்சிக்கணும். நீ பாட்டுக்கு உனக்கு உன் பாஸ் கூப்பிட்றான், உன்னுடைய லீடு கூப்பிட்றான், எங்கேயும் போகக்கூடாது. அவர் கூப்பிட தான் செய்வாங்க. ஆனால் எது உங்களை சந்தோஷமாகவும் நிரந்தரமாக ஹாப்பியாக வச்சுக்குதோ அதுதான் உங்கள் தகுதி. அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ராக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக்கலாக இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தீங்களா, இல்லை ஒரு டீமை லீட் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர்ஸ். இது ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, இல்லை எந்த துறையில் இருந்தாலும், ஆர்ட் இருந்தாலும் சரி, ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் நடந்துகிட்டே போகும். அப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த தகுதியை நீங்கள் உணர்றீங்களோ, தகுதியை உணர்றது அப்படிங்கிறது என்னென்னா, பணம் கையில் இருக்கணும், உங்களுக்கு தேவைகள் நீங்கள் நேர்த்தி செஞ்சுக்கணும், சந்தோஷமாக இருக்கும், அந்த தகுதி தான். அப்போ